ஓவியா, அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அம்மா, என்னோட டாய். என்ன டாய்? இப்போதானே பேக் பண்ண. போ. அப்பா, என்னோட டாய் எங்க? எனக்கு தெரியும். டாக்டர் கொடுத்த சீட்டை பேக்குக்குள்ள வச்சிட்டியா? வெச்சாச்சுமா. பில்லு எவ்வளவு ஆச்சு தம்பி? அதிகமாயிடுச்சா? அதெல்லாம் பரவாயில்ல, விடுங்கம்மா. இன்னும் 5 நாள் என்னுடைய கம்பெனி எல்லாத்தையும் செட்டில் பண்ணுவாங்க. ஆனால் ஃபுட் எக்ஸ்பென்ஸ் 2850 மட்டும் நாம தான் கட்டி ஆகணும். கேட்டுட்டு இருக்கியா இல்லையா? அப்புறம் எதுவும் பேசாமலே இருக்க? குட் மார்னிங். மார்னிங் டாக்டர். என்ன கிளம்பிட்டீங்களா? இட்ஸ் ஓகே. கொஞ்சம் வலிக்கத்தான் செய்யும். 1 வீக்ல எல்லாம் சரியாயிடும். இன்னொரு மெடிசனும் எழுதி தரேன், இதையும் எடுத்துக்கங்க. மற்றதெல்லாம் பழசே கண்டினியூ பண்ண போதும். எனிவே, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க. ஓகே டாக்டர், அந்த ஃபிரோஸ்க்கு எப்படி இருக்கு? அவர் காலையில் இறந்துட்டாரு. ஜீவன், பணத்தை எங்க தரணும்? அதை நான் நேரடியாக வந்து வாங்கிக்கிறேன். பென்ட்ரைவ் கிடைச்சதா? தேங்க்ஸ். சார், உட்காருங்க. தேங்க்யூ சார். சார், இந்த லிஃப்ட் மர்டர் கேஸை இதோட க்ளோஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். வீரராகவனும் ஃபெரோஸும் தேவேந்திரனோட அப்பாயின்மெண்ட் இருந்ததுனால தான் அங்கே போயிருக்காங்க. மிஸ்டர் ஜார்ஜை பார்க்க தான் டீனா அங்கே போயிருக்காங்க. ஃபிளாட் நம்பர் 604க்கு போறேன்னு தான் தம்பா ரெஜிஸ்டர்ல எழுதியிருக்கான். ஆனா கடந்த 6 மாசமா அந்த ஃபிளாட்ல யாருமே இல்லைன்னு தான் நம்ம இன்வெஸ்டிகேஷன்ல தெரிஞ்சிருக்கு. ஸோ இட்ஸ் கிளியர் சார். அதிகமா போதைப் பொருள் யூஸ் பண்ற கிரிமினலான ஒரு ஆள் லிஃப்ட்டுக்குள்ள திடீர்னு கரண்ட் போனதும் அவனுக்கு உள்ளுக்குள்ள பயம் வந்திருக்கும். தன்னை யாரோ தாக்குவாங்களோங்கிற பயம், ஹலூசினேஷன். அதனாலதான் தம்பா வீரராகவனையும் ஃபெரோஸையும் குத்தியிருக்கான். இதை தெளிவுபடுத்துறதுக்காக சைக்காட்ரிஸ்டோட ஒப்பீனியனையும் நான் வச்சிருக்கேன். அதோட அட்டாப்சி ரிப்போர்ட்ல அன்னைக்கு அவன் அதிகமா ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிருக்கான்னு தெரிஞ்சிருக்கு. கத்தியில தம்பாவோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் தான் இருக்குன்னு ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டும் சொல்லுது. அப்போ தீபா ஷீ இஸ் இன்னசென்ட். தன்னை தாக்குவாங்கிற பயத்துல தப்பிக்கிறதுக்காக தான் அவ அப்படி பண்ணிருக்கா. அன்பார்ச்சுனேட்லி தி கட் வாஸ் டீப். அதனால தான் தம்பா இறந்து போயிருக்கான். சார். ஓகே, வெல் டன். தேங்க்யூ சார். அப்பா. என்னக்கண்ணா? பழனிக்கு நானும் வரேன்ப்பா. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா உன்னை கூட்டிட்டு போறேன், சரியா? அப்பா, நீ போ வேண்டாம். என்னாச்சு உனக்கு? ஓவியா, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. அப்பா வரும்போது உனக்கு நிறைய கேம் சரி வாங்கிட்டு வரோம், ஓகேயா? அப்புறம் வேற ஏதாவது வேணுமா? செல்போன் வேணும். செல்போன் வேணுமா? நீ
பெரிய பொண்ணாகும்போது அப்பா உனக்கு செல்போன் வாங்கி தரேன். அம்மா அப்பாவால உன்னை தூக்க முடியல செல்லம். இறங்கிக்கோ. அப்பா பிளே ஸ்டேஷன் வாங்கிட்டு வா. ஒண்ணு இல்ல, நான் கிளம்புறேன். தம்பி மா, இத கோவில்ல போட்டுடு. இதுல கொஞ்சம் பணியாரம் இருக்கு, போற வழியில சாப்பிட்டுக்கோ. சரி, நான் போயிட்டு வரேன். நல்லபடியா போயிட்டு வாப்பா. சரி, போயிட்டு வாங்க. நான் போயிட்டு வரேன். வாமா. அம்பி அண்ணன் எங்க வீட்டுக்கு வந்தாருன்னா ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கையெழுத்து போட்டு வாங்கிக்கணும். வரமா? சரிப்பா. வரண்டா குட்டி. முடிவில்லா கதை அலை கடலை போல் இது என்ன மாயம் ஓர் புதிரை போல் நீ கடலை போலே தீ சுடரை போல் காண்கின்ற கண்களில் இருளை போலே அலைகின்ற காற்றாய் திரிந்தானே ஏதோ ஒன்றை தேடி இவனும் செல்வான்